இப்போ நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தீபம் ஏற்றுவதனால் நடக்கும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். தீபம் ஏன் ஏற்றணும்? தீபம்னா என்ன? விளக்கு போடுறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் தீப எண்ணெய் அப்படின்ற இதிலெல்லாம் வாங்கி விளக்கு போடுறீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா தீபம் ஏற்றுறது மிக 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 அற்புதமான கடவுளை உபசரிக்கும் முறை, கடவுளை காணும் முறை, கடவுளாகவே மாறும் முறை. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஏன் தீபம் போடணும் முதல்லன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் அதை எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தீபம் என்பது என்ன செய்யும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, விளக்கில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது 5 முகமாக இருக்கலாம், 1 முகமாக இருக்கலாம். ஆக மொத்தம் தீபம் என்பது எரிய வேண்டும். இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வீட்டில் அதிகமாக விளக்கு எரிகின்றதோ, விளக்கில் அந்த நெருப்பு என்பது துளிர்விட்டு எரிகின்றதோ, அதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஈவில் எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸை அந்த விளக்கு என்பது சாப்பிட்டு விடுகிறது. கெட்ட எனர்ஜியை பூரா சாப்பிட்டுட்டு நல்ல வைப்ரேஷனை எமிட் பண்ணக்கூடிய ஆற்றல் என்பது, எமிட்னா என்ன, வெளியிடக்கூடிய அந்த ஆற்றல் என்பது அந்த தீபத்திற்கு உண்டு. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து தீபம் ஏற்றுவதில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பலன் என்னன்னா, நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய அல்லாஹ், ஜீசஸ், சிவன், பார்வதி, விஷ்ணு, பெருமாள், ஆஞ்சநேயர், யாரை வேணாலும் எடுத்து, இவங்க மனித உருவத்தில் கிடையாது. தேவைப்பட்டால் மனித உருவம் எடுப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே எந்த உருவத்தில் இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் அனைவரும் இருப்பது ஒளி வடிவாக இருக்கிறார்கள். ஒளினா லைட் ரூபத்தில் இருக்காங்க, அல்லது நெருப்பின் வடிவாக இருக்கிறார்கள், அல்லது ஜோதியின் வடிவாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அப்போ ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒளியை வணங்குகிறானோ அல்லது ஜோதியை வணங்குகின்றானோ அவனுக்கு அளப்பரிய ஆற்றல் அதிகமாக கிடைத்து விடுகிறது. இதனாலதான் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். நம்ம பரம்பொருள் யோகம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். சூரிய யோகம்னே ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி வந்து நெற்றிக்கண்ணை விரைவில் திறப்பது அப்படின்றது சூரிய யோகம்ன்ற ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். தீபத்தை பார்த்து வழிபடும் முறை என்ன அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கடந்து தீபத்தை நீங்கள் வழிபட்டு கொண்டே வரும்போது உங்களுக்கு வீட்லேயே நல்ல வைப்ரேஷன் லெவல் வேற மாதிரி இருக்கும். அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நல்லா மெடிடேட் பண்ணுறவங்கள உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எப்பயாவது இன்வைட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வீட்டில் நல்ல எனர்ஜி இருக்கா இல்லையான்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். அது எப்படிங்க நல்ல எனர்ஜி கெட்ட எனர்ஜின்னு கண்டுபிடிக்கிறது? இது மாபெரும் ரகசியம் தான். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுங்க. ஈவில் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னா அது சுகமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கா. தலைவலி ஏற்படுத்தும், தலை கிருகிருன்னு சுற்றும், காதெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவே ஒரு நல்ல எனர்ஜி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா சுகமாக இருக்கும், ஒரு அற்புதமான ஒரு ஃபீலாக இருக்கும், தலையெல்லாம் அவ்வளவு இன்பமாக இருக்கும், அந்த இடத்த விட்டு போகணுன்னே தோணாது. அந்த அளவுக்கு நான் ரீசெண்டாக உணர்ந்த ஒரு மாபெரும் இடம் எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்மளது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் திருக்கோயில். அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் சான்ஸே கிடையாது. நான் இது வரைக்கும் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கேன், எத்தனையோ ஜீவசமாதி போயிருக்கேன். அங்கே 18 சித்தர்களும் வழிபட்ட இடம். 18 சித்தர்களும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கு பேர் அறம் வளர்த்த நாயகின்னு சொல்லிட்டு வேற அந்த அம்மனுடைய அந்த ஸ்தலம் வேற அந்த இடத்துல இருக்கு. அதை கடந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க இடம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அனுபவத்தின் மூலியமா கிடைத்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதுபோல அங்கே இருக்கக்கூடிய அருளாற்றல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால், உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அருளாற்றலை, தெய்வ சக்தியை பெருக்க வேண்டும் என்றால், தீபம் ஏற்றும் போது அந்த தீபமானது உங்களுக்கு அந்த சக்தியை வழங்குகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது. அப்போதைக்கு ஒரு சில பொருட்கள் உங்களை விட்டு போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உங்களது நன்மைக்காக தான் நடந்து இருக்கிறது என்ற புரிதல் என்பது உங்களுக்கு வரும். இதையெல்லாம் கடந்து தீபம் என்பது உங்கள் வீட்டில் எரியும் போது தீப எண்ணெயோ இல்லை நார்மலான எண்ணெயோ கலப்படம் கலந்த எண்ணெயோ ஊற்றக்கூடாது. மேக்சிமம் இலுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா சுத்தமான அசல் விளக்கெண்ணெயோ இல்லை அசல் நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணீங்கன்னா மிக 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 சிறப்பு. முதல்ல உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிறது இலுப்பை எண்ணெய், சுத்தமான இலுப்பை எண்ணெய்ன்னு சொல்லி ஆர்கானிக் ஸ்டோர்ல நிறைய கிடைக்குது. அந்த இலுப்பை எண்ணெய் நீங்கள் ஏற்றும் போது பல தேவதைகள், நல்ல தேவதைகள் உங்கள் வீட்டில் குடிபுகும். அந்த தேவதைகள் நல்ல அருளாற்றலை வழங்கும், குடும்பத்திற்கு நல்ல ஹெல்த்தினஸை கொடுக்கும், கைகால் சுகத்தை கொடுக்கும், தேவையில்லாத மன சங்கடங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றும். இதையெல்லாம் கடந்து தேவதைகளை கடந்து சில பல சித்தர்களும் உங்கள் வீட்டிற்கு இலுப்பை எண்ணெய் மூலியமாக வருவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு. ஸோ தீபத்தினுடைய மெயின் நோக்கம் என்ன? நமது குமரிக்கண்டம், லெமுரியா கண்டம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் தமிழ்நாடு இந்தியான்னு பிரிஞ்சிருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி குமரிக்கண்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குமரிக்கண்டத்தில் இருந்த தமிழர்கள், நம் தமிழர்கள் ஒளியைத்தான் வணங்கினார்கள். ஒளிதான் இறைவன் என்று உணர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு திருமூலரும் ஒளியை தான் இறைவன்றாரு, வள்ளல் பெருமானும் ஒளியை தான் இறைவன்றாங்க. அது பூர்வ மத்தியத்திற்குள் இருக்கிறதாக பல சித்தர்கள் கூறிவிட்டார்கள். இதில் நீங்கள் ஃபைனலாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒளி தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளி எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது.
அதில் குறிப்பாக நெருப்பை பற்ற வைத்து வணங்கும் போது, கோயிலுக்கு போனாலும் அந்த நெருப்பை பற்ற வைக்கிற காரணம் அதுதான். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா கேண்டில் பற்ற வைக்கிறது காரணம் அதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நெருப்பை முன்வைத்து, ஒரு தாலி கட்டும் போது அக்னி சாட்சியாக நம்ம எல்லாமே அந்த நெருப்பை முன்வைப்பதற்குண்டான காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அந்த அக்னியில் இருந்துதான் ஒரு உயிர், அந்த சுத்த உஷ்ணத்தால் ஒரு உயிர் உருவாகிறது. அந்த அக்னியின் மூலமாகவே அந்த சுத்த உஷ்ணத்தை கடந்த நிலையில் அந்த தனஞ்சயன்ற வாயு கடைசியா உடலை விட்டு உயிர் பிரியும் போது, அந்த உஷ்ணம் விலகும் போது உடலில் இருக்கக்கூடிய உயிர் என்பது பிரிகிறது. ஸோ உஷ்ணத்தில் ஆரம்பித்து உஷ்ணத்தில் முடிகிறது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒளியில் ஆரம்பித்து ஒளியில் முடிகிறது. இதில் தன்னை உணர்ந்தவன் ஒளியோடு ஒளியாகவே மாறிவிடுகிறான், ஒளியோடு ஒளியாகவே பயணிக்கிறான். அட் த எண்ட் என்ன? தீபம் என்பது உங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றணும். அது ஏன் ஈவினிங் டைமில் மலை ஏற்றினா அணைச்சிடணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, எலியோ இல்லை வேறு ஏதாவது பல்லியோ இல்லை வேறு ஏதாவது சில விலங்குகள் நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா வந்து அந்த தீபத்தை தட்டி விட்டுருச்சுன்னா வீடே தீ பிடிச்சி எரிஞ்சிடும்ன்ற காரணத்துக்கு தான் மலை ஏற்றணுன்றது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இருக்கிற வரைக்கும், உங்கள் கண்காணிப்பில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ தீபத்தை எரிய விடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வீட்டில் அருளாற்றல் என்பது அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.